நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை தோசையை பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கொஞ்சம் தண்ணி, உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பூனுக்கு கோதுமை மாவு இந்த பவுலில் நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூன். மூணு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இவ்வளோ உப்பு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைக்கணும். தெரியலன்னா அது முங்குற அளவு கூட தண்ணி ஊற்றிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைக்கணும். கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடணும். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். அடுத்து தோசையை ஊற்றுவோம், வாங்க பார்க்கணும். கோதுமை மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக தாளிச்சுட்டு தோசையை ஊற்றுவோம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த மாவில் ஊற்றிட்டு அதுக்கடுத்து தோசையை ஊற்றுவோம். லைட்டை நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ ஊற்றியாச்சு கோதுமை தோசையை கலந்தோம். ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த விட்டு நம்ம பரட்டி போடுவோம். பரட்டி போட்டாச்சு. இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு தோசை. கோதுமை தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தோசையை ஊற்றி வச்சு அடுத்து 2வது தோசையை எடுத்து இது மாதிரி நீங்களும் கோதுமை தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.